ஒன்றே ஒன்றை மட்டும் குறையாக, கோபமாக, ஆழ்ந்த வேதனையோடு இந்த அரங்கில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுவே என் உரையின் கடைசி பகுதி. அந்த செய்தியை எப்படி சொல்லுவது என்று எனக்கு தயக்கமாக இருக்கிறது. ஆனால் எல்லோருடைய சமூக வலைத்தளங்களிலும் அது வந்திருக்கிறது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்போதும் அது சுற்றி கொண்டிருக்கிறது. எனவே எனக்கு சொல்லியாக வேண்டும் என்று தோன்றுகிறது. முதலமைச்சரின் கவனத்திற்கு என்றே நான் சொல்லுகிறேன். கலைஞரின் பிறந்த நாளில் செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லுகிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு படத்தை உருவாக்கி கலைஞரை இழிவுபடுத்துவதற்காக அதை பரப்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு திமுக கழக நண்பர்கள் சென்னை மாநகர ஆணையரிடத்திலே அந்த புகாரை கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள். என்ன படம்? எனக்கு படத்தை பார்க்கிற போது எனக்குள் எழுந்த கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் கருப்பு கோட்டோடு காலில் பூட்டோடு நின்று கொண்டிருக்க நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவதற்கு எனக்கு கூச்சமாகவும் கோபமாகவும் இருக்கிறது. தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் விஜய் அவர்களின் காலை தொட்டு கும்பிடுவதை போல ஒரு படத்தை போடுகிறீர்களே, கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கிறதா உங்களுக்கு? இதற்கு யார் தெரியுமா இதற்கு புகார் கொடுக்க வேண்டும்? திமுக கழக தோழர்கள் இல்லை. மனசாட்சி இருக்குமானால் முதலமைச்சர் இதற்கான புகாரை கொடுத்திருக்க வேண்டும். நீங்கள் நாணயமானவராக இருந்தால், நாகரிகமானவராக இருந்தால், நான் நாகரிகமானவர் என்றுதான் நினைத்தேன். வேணாயம் வாயில நல்லா வந்துரும்னு சொல்ற வரைக்கும் பிறகுதான் தெரிந்தது இவருக்கும் நாகரிகத்துக்கும் தொடர்பில்லை என்று.